ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் தெரியாத லாங்குவேஜில் ஒரு ஆர்டிகல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலோ, இல்லை நமக்கு தெரியாத லாங்குவேஜில் ஒரு மெசேஜ் வந்திருந்தாலோ நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இல்லை அதில் ஏதாவது லிங்க் இருந்தாலும் அது என்ன மெசேஜ் அப்படின்னு தெரியாமல் நம்ம அந்த லிங்கை கூட நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி நிறைய பேர் நம்ம கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் ஒரு ட்ரிக் செஞ்சால் நம்ம மொபைலில் தெரியாத லாங்குவேஜில் ஏதாவது மெசேஜ் வந்தாலோ இல்லை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை எல்லாமே நம்முடைய மதர் டங்கில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஸோ இது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் இதை மாதிரி அவங்க மொபைலில் செஞ்சு கொடுத்தாலும் என்ன ஒரு அதர் லாங்குவேஜில் உள்ள மெசேஜையும் ஈஸியாக நம்ம மதர் டங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட ஒரிஜினல் மீனிங்கை நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி செய்யறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை விசிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் முதல்ல இப்படி தான் இருக்கும். இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாம நாம இப்ப பார்த்த அந்த ஆப்ஷன் ஆன் பண்றதுக்கு இந்த சின்ன ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் பட்டன் ஒன்று எனபிள் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரீன்ல இன்ஸ்டன்டா டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு இந்த பட்டனை கிளிக் செஞ்சு நம்ம மதர் டங்கை இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்லேட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸ்கிரீன்ல தெரியுற எல்லாமே நம்ம மதர் டங்ல டிரான்ஸ்லேட் ஆகும். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க நமக்கு கூட நிறைய நேரங்களில் யூஸ் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.